இன்னைக்கு நீங்க பீம் பாய் பீம் அப்பா எல்லாருமே என் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும். கண்டிப்பா வந்துரும். அம்மா கிட்ட சொல்லிடு. அம்மா கிட்ட சொல்லல. இது அம்மாவுக்கு நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ். எப்பவுமே உங்களை பார்க்கணும், உங்க வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் பேசணும்னு சொல்லுவாங்களே, அதான் நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போறேன். நீங்க வர்றது அம்மாவுக்கு தெரியாது. ஓகே, டீல். ஷார்ப்பா ஈவினிங் 4 o'clock வந்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஷார்ப்பா வந்துரும் நிலா குட்டி. இப்பவே உனக்கு gift வாங்கணும்னு சஞ்சய் கிட்ட சொல்லிடுறேன். தேங்க் யூ பீம் அம்மா. போன பீம் பாய் கிட்ட தரீங்களா? இந்தா. ஹலோ நிலா. பீம் பாய், கடைசி நேரத்துல வேலை இருக்குன்னு சொல்லிடாதீங்க. உன் பர்த்டேவை விட எனக்கு என்ன முக்கியமா இருக்க போகுது? எந்த வேலையும் கிடையாது. கண்டிப்பா வந்துடுறோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ பீம் பாய். நான் வச்சிரேன். அம்மா, நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். ஃபங்க்ஷன் ஹால் பேசிட்டேன். அவங்களே அங்க வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொன்னாங்க. சமையல் கான்ட்ராக்டர் பார்த்து பேசிட்டேன். சாப்பாடு கூல் ட்ரிங்க்ஸ்னு எல்லாம் வந்துடும். நாம நாளைக்கு ஈவினிங் ஒரு 4 மணி அளவுல ஹாலுக்கு போனா போதும். சரிப்பா. சரிம்மா. நிலா, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்டியா? யாரையும் நீ மிஸ் பண்ணல? எல்லாரையும் இன்வைட் பண்ணிட்ட விது. நாளைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஐயோ, பீம்பாயை மறந்துட்டனே. நிலா எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன்னு சொல்றா. பீம்பாயை கூப்பிட்டுருந்தா சஞ்சய் வருவாரு. அதுவும் குடும்பத்தோட வந்தா. நிலா குட்டி, என்ன தாத்தா? உன் பீம்பாய் கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேனே. ஏன்பா, அவ சும்மாவே பீம்பாய்னு சொல்லிட்டு இருப்பா. பர்த்டேவை சொல்லாம இருப்பாளா? என்ன நிலா, ஃபேமிலியோட வரேன்னு சொன்னாங்களா? அவங்க வரமாட்டாங்க விது. பீம் பாய் ஃபேமிலியோட எங்கேயோ வெளியூர் போறாராம். வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஓ, அப்படியா? அப்பாடா. என்ன இப்படி ஆயிடுச்சு? உன் பீம்பாயை மீட் பண்ணணும்னு நானும் நிறைய தடவை ட்ரை பண்றேன். ஆனா மிஸ் ஆயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன விது, ஒரு நாள் அவரோட ஃபேமிலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லி விருந்து வச்சிடுவோம். கண்டிப்பா வச்சிருவோம் நிலா. நானும் அவங்க யாரையும் பார்த்ததில்ல, போன்ல மட்டும் தான் பேசியிருக்கேன். உன் பர்த்டேக்கு வருவாங்க, மீட் பண்ணலான்னு நினைச்சேன். அவங்களுக்கு வேற ஏதோ ஒரு முக்கியமான வேலை இருக்கு போல. உன் பர்த்டேவை அட்டென்ட் பண்ண முடியலன்னு பீம்பாய் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவார்ல? ஆமா விது, பீம் பாய் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. உன்னை தாத்தாவெல்லாம் பார்க்கணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. மிஸ் ஆயிடுச்சு. சரி நிலா, நீ போய் தூங்கு. நாளைக்கு நிறைய வேலை இருக்கு. சரி விது, குட் நைட். குட் நைட். குட் நைட் தாத்தா. வணக்கம் மேடம். வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். மேனேஜர். இதோ வந்துட்டேன் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். எல்லாம் ஓகேவா? ஓரளவுக்கு எல்லாம் ரெடி மேடம். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல எல்லாம் முடிஞ்சிரும். சரி, ஓகே. விது, ஆ, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. வா போய் இன்வைட் பண்ணலாம்.
ம் சரி அண்ணா மேடம். நீங்க அவங்க கூட இருந்து எல்லாம் பாத்துக்கோங்க. சரிங்க மேடம். ம். சரி அப்பா வாங்க நம்ம சரிம்மா. போலாம். வா. நீங்க பாருங்க. நான் பாத்துக்கிறேன் சார். வா நிலா. ஹாய் நிலா. ஹாய். வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். சார். வாங்க உள்ள வாங்க. போங்க. சரி வாங்க வாங்க வணக்கம். உள்ள போங்க. விது, இது விஸ்வா. இவ வெண்பா, இவ நித்யா. நிலா ம்? நீ அமைதியா இருக்கணும். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை பத்தி கேட்க போறேன். ம்? ஐயையோ. ஆ, எல்லாரும் மறைக்காம உண்மையை சொல்லணும், சரியா? நிலா ஸ்கூல்ல எப்படி? அப்படின்னா ஆ, எப்படின்னா எப்படி படிக்கிறா? உங்ககிட்ட எல்லாம் நல்லா பழகுறாளா? சண்டை போடாம விளையாடுறாளா? நிலா படிப்புல சூப்பர் ஆன்ட்டி. ம். எனக்கு ஏதாவது டவுட்னா நான் அவட்ட தான் கேட்பேன். ஆன்ட்டி இங்க வாங்க. ஆன்ட்டி, நான் நிலாவுக்கு பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கேன். எக்ஸாம் எழுதும்போது நான் அவளை பார்த்து தான் எழுதுவேன். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதி நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிடுவேன். அவ எதுவும் சொல்ல மாட்டா. அவ எனக்கு சூப்பர் ஃப்ரெண்டு. இதை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. ம். ஏன் நீ நல்லா படிக்க மாட்டியா? எனக்கு ஸ்போர்ட்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட். அப்படிலாம் இருக்க கூடாது. படிக்கவும் செய்யணும். காப்பி அடிக்கிறது தப்பு இல்ல. நிலா பக்கத்துல இருந்தா போரே அடிக்காத ஆன்ட்டி. எப்பயுமே பேசிக்கிட்டே இருப்பா ஆன்ட்டி. நாங்க ஜாலியா கேட்டுட்டே இருப்போம். நிலா யார்கிட்டயும் சண்டை போட மாட்டாளா? என்னது, சண்டை போட மாட்டாளா? ஏ விஸ்வா, அமைதியாடுறா. ஆன்ட்டி, நிலாக்கு தப்பு பண்ணா பிடிக்காது. யாரா இருந்தாலும் எதிர்த்து சண்டை போட்டுருவா. எங்க சூப்பர் அவெஞ்சர்ஸ் கேங் லீடர் நிலா தான் ஆன்ட்டி. வீட்ல எங்க கிட்ட ஒரு மாதிரி இருக்கிறது, ஸ்கூலுக்கு போனா ஆட்டம் போடுறியா? விது, தப்பு பண்றவங்க கிட்ட மட்டும்தான் நான் சண்டை போடுவேன். சும்மா அனாவசியமாலாம் நான் யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். ம். நீ வேணா மேம் கிட்ட கேட்டு பாரு. எல்லா சண்டையும் மேம் கிட்ட போயிருக்கு. மேம் என்னைக்காவது என்னை பத்தி உன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்களா? ஏன்னா என் மேல தப்பு இல்ல விது. நிலா, இதுதான் உன்னோட பர்த்டே ட்ரெஸ்ஸா? இல்ல, எனக்கு பர்த்டே ட்ரெஸ் வேற வாங்கி வச்சிருக்காங்க. நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். சரிப்பா. ஆ. நிலாவுக்கு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வரேன். நீங்க வர கெஸ்ட் எல்லாம் இன்வைட் சரிம்மா. பண்ணுங்க. நீங்க ஆ, போங்க. நீங்க எல்லாரும் வணக்கம், உள்ள போய் வணக்கம். உட்காருங்க. வாங்க. சரிங்க, உள்ள போய் உட்காருங்க. சரிப்பா, நாங்க வரோம். சரிம்மா. நிலா போமா நிலா. வா, ரெடி ஆயிட்டு வரலாமா? வணக்கம். வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? போய் வணக்கம். உட்காருங்க. வாங்கம்மா. வணக்கம். அந்த நிலாவுக்கு இப்போவா பர்த்டே வரணும்? கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்திருக்க கூடாதா? சோதனையா இருக்கு. எல்லாரும் ஆர்வமா வேற கிளம்பிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு வேற தெரியல. ஷோ, இவங்களை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு ஒன்றும் புரியலையே. ஸ்னேகா, ஸ்னேகா, இதோ வந்துட்டேன் அத்தை. சீக்கிரம் வா. இவங்க வேற. ஷோ. ரெடியாப்பா? போலாமா? போலாமா? வாங்க. சொல்லு நிலா. பீம்பாய், நாங்க எல்லாரும் ஃபங்க்ஷன் ஹாலுக்கு வந்துட்டோம். நீங்க எப்ப வருவீங்க? நாங்க கிளம்பிட்டோம். இன்னொரு ஹாஃப் அன் ஹவர்ல அங்க இருப்போம். சீக்கிரம் வாங்க பீம்பாய். நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கேக் கட் பண்ணுவேன். ஓகே, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். யாரு போன்ல? என்னோட ஃப்ரெண்ட்ஸ்மா வந்துட்டு இருக்காங்க. ம். சரி. சரி, போலாமா? வாங்க. அத்தை, ம்? ஒரு நிமிஷம். சஞ்சய்க்கு அந்த ஆபத்து வந்ததுல இருந்து நான் டெய்லி 4 நட்சத்திரம்லாம் பாக்குறேன். இன்னைக்கு ஃபேமிலியோட வெளியே எங்கேயும் போக கூடாதுன்னு சொன்னாங்க. என்னது? ஆமா அத்தை, அப்போனா ஏதாவது அமங்கலமா நடந்துருமா? ஜோசியர் சொன்னாரு. ஏய் ஏமா ஏமா எல்லாரும் கிளம்பி போறதுக்கு ரெடியா நிக்கிறோம், இப்படி பேசிட்டு இருக்க? எந்த ஜோசியர் சொன்னா அவ இதெல்லாம் நம்பிட்டு இருக்க சொல்றியா?
சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கே மாமா. ஏய், ஸ்னேகா பேசாம இரு. நம்ப மாட்டேங்கிறாங்களே. ஐயோ இப்ப என்ன பண்றது? எது சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அண்ணி ஆ? உங்களுக்கு வர விருப்பம் இல்லைன்னா நீங்க இங்கேயே இருங்க, நாங்க மட்டும் போயிட்டு ஆ, வரோம். சும்மா கிளம்பும் போது ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. ஆ, ஆ, சரி நானும் வரேன், போலாம். நட்ரா நீ போ. போலாம் கிளம்பு. அக்கா ஐயோ, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இவகிட்டயும் உண்மையை சொல்ல முடியாதே. ஷோ கடவுளே, ஃபங்க்ஷனுக்கு போகாம கார் பாதியிலே நின்றுடணும். என்னடி இவ்ளோ அழகா இருக்க? ஏன் கண்ணே பற்றும் போலயே. உன் பொண்ணாச்சே விது, வேற எப்படி இருப்பேன்? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போலாமா? போலாமே, வா. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஹாய். எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? நீலா, உன் ட்ரெஸ்ஸும் சூப்பர் ரீ. ஆன்ட்டி உங்க ட்ரெஸ்ஸும் செமையா இருக்கு. தேங்க்யூ. ஆன்ட்டி என் பர்த்டேக்கும் நீங்க தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணி தரணும். பண்ணிட்டா போச்சு. நிலா, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்யூ ஆன்ட்டி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்களா நிலா? எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. ஆனா என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட் மட்டும் வரல. அப்படியா? யார் அது? நிலா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டோம், இன்னும் யார் வரணும்? ஏய் உனக்கு தெரியாது, பேசாம இருடி. யார் வரணும் நிலா? எல்லாரும் வந்துட்ட மாதிரி தெரியுது. இல்ல விது, என் கிளாஸ்மேட், என்னோட திக் ஃப்ரெண்டு, அப்பா அம்மாவோட வந்துட்டு இருக்கான். ம். இப்பதான் போன்ல பேசின விது, அந்த ரூம்ல போய் பேசினேன்ல. ஆ, சரி சரி, சீக்கிரம் வர சொல்லு. நிலா குட்டி, இந்த Dress சூப்பரா இருக்குடா. தேங்க்ஸ் தாத்தா. ஓகேடா. விது, சின்னதா ஒரு போட்டோ ஷூட் பண்ணலாமா? என் போனை கொடு. வா விது. ம். மேடம் எல்லாம் ரெடி, ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் மேடம். சரி வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே. சஞ்சய் மெதுவா போடா. ஒன்னும் அவசரம் இல்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் டைம் இருக்குடா. ஃபங்க்ஷன் 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்லி நிலா சொன்னா. இப்பவே மணி 3:30 ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரோடும் பிஸி ஆயிடும். அப்புறம் நம்ம கரெக்ட் டைமுக்கு வரலன்னு நிலா ஃபீல் பண்ணுவா. பர்த்டே ஃபங்க்ஷன் தானே, எதுக்கு இப்படி அவசரப்படணும்? நீ கொஞ்சம் மெதுவாவே போலாமே. அதுவும் போக எல்லாரோட சேஃப்டியும் ரொம்ப முக்கியம் இல்ல. தேகா, ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். வீட்ல இருந்து கிளம்புனதுல இருந்து அபசகனமாவே பேசிட்டு இருக்க. பேசாம வரமாட்டியாமா? உங்களுக்கு என்ன, அந்த நிலா உங்க பேத்தின்னு தெரிஞ்சா அப்படியே தூக்கி கொண்டாட ஆரம்பிச்சிருவீங்க. நஷ்டம் எனக்கு தானே. காரை பஞ்சர் பண்றதுக்கு ஒருத்தங்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். அவன் ரெடியா இருக்கானா இல்லையா, கரெக்டா பஞ்சர் பண்ணிடுவானான்னு தெரியலையே.
கடவுளே, கார் இப்படியாவது பஞ்சர் ஆயிடணும். என்னம்மா யோசிச்சிட்டு இருக்க? இல்ல, நான் சொன்னதுக்கு எந்த பதிலும் சொல்லாம அமைதியா இருக்க? எதையோ யோசிச்சிட்டு இருக்க? ஆமா, நீங்க தான் அபசகுணம் தடங்கள் அது இதுன்னு சொல்றேன்னு என்ன அப்படியே அமைதியாருன்னு சொன்னீங்க. என்னடா 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 ஆச்சு? என்ன சஞ்சய், பஞ்சர் ஏதாவது ஆயிடுச்சா? தெரியலம்மா, இருங்க பார்க்குறேன். அப்பாடா, கொடுத்த காசு வீண் போகல, பஞ்சர் ஆக்கிட்டான். இதுக்கப்புறம் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போகவே முடியாது. டேய், என்னடா இது? ஆணி கட்டப்பா. ஆனியா? இத தூக்கி யாரா ரோட்ல போட்டிருக்கிறது? தெரியலையே. இப்ப என்ன மாமா சொல்றீங்க? இதையும் பாசிட்டிவா தான் பேசணுமா? நீ வீட்ல கிளம்பும் போதே போக வேணாம்னு சொன்னல, அதே மாதிரி நடந்துருச்சு. அதான் நானும் சொன்னேன், இன்னைக்கு 4 நாளால குடும்பத்தோட வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு. யாரு கேட்டீங்க? இப்ப பாருங்க, நடு ரோட்ல கார் பஞ்சர் ஆகி நிக்குது. இதுக்கு மேலேயே நம்ம ஃபங்க்ஷனுக்கு போய் தான் ஆகணுமா? ஸ்னேகா, உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? இல்லத்த, இப்படி அபசகுணமாவே நடந்துட்டு இருக்கே, அதுக்காக தான் சொன்னேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, பஞ்சர் போட்டுட்டு நம்ம போறதுனாலும் போலாம். நீ எதுக்கு இவ்வளவு பதட்டமா இருக்க? கார் பஞ்சர் ஆகுறதுலாம் ஒரு விஷயமே இல்ல. நீ பெருசு படுத்தாம அமைதியா மட்டும் வா. எனக்கு ஒன்றும் இல்லை மாமா, ஆனா இங்க ஏதோ பஞ்சர் ஓட்டுற கடை இருக்கிற மாதிரியே தெரியலையே. சஞ்சய், இப்ப என்னப்பா பண்றது? அம்மா, இது ஒரு சின்ன பஞ்சர் கடை இல்லைன்னா என்ன? அதான் என் ஃபோனில் நிறைய ஆப் இருக்கு. அதில் லொகேஷன் ஆன் பண்ணி மெசேஜ் போட்டோன்னா அவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சி வந்துடுவாங்க. பஞ்சர் போட்டும் கொடுத்துருவாங்க. ஐயோ, இதை நான் யோசிக்கவே இல்லையே. இந்த நம்பர் கிடைச்சிருச்சு. ஹலோ. ஹலோ. இப்போ கார் பஞ்சர் ஆயிடுச்சு. உங்களுக்கு லொகேஷன் ஷேர் பண்ணிருக்கேன். எப்போ வருவீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன் சார். சரி, சீக்கிரம் வாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட். ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. ஓகே சார், வந்துடுறேன். சரிங்க. இன்னொரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாராமா? இந்த பிளான சொதப்பிருச்சே. என்ன ஸ்னேகா, பஞ்சர் ஓட்ட ஆள் வரேன்னு சொன்னதுமே உன் முகமெல்லாம் கலவரம் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் நாம அங்க போகவே கூடாதுங்கிற எண்ணத்துல இருக்க போல. சேச்சே, அப்படிலாம் இல்ல மாமா. நிலா நம்ம வீட்டு குழந்தை மாதிரி. அவ பர்த்டேக்கு போறதுல என்ன இந்த மாதிரி தடங்களா வர்றது நல்லது இல்லைன்னு ஒரு பொதுவா சொன்னேன். பஞ்சர் ஓட்டுற ஒரு வரட்டும், தாராளமா பஞ்சர் ஓட்டட்டும். நிலாவோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போவோம், கேக் சாப்பிடுவோம், செலிப்ரேட் பண்ணுவோம். சார், நீங்க தான் கால் பண்ணீங்களா? ஆமா. கொஞ்சம் என்னன்னு பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம். வித்யா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சுமா. கேக் வெட்டிடலாமே. என்ன நிலா, கேக் கட் பண்ணிடலாமா? விது, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட் இன்னும் வரவே இல்லை. அவன் வந்துட்டோம். நான் அவன்கிட்ட ஆசையா சொல்லியிருந்தேன், நாம இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் செலிப்ரேட் பண்ற ஃபர்ஸ்ட் பர்த்டே என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் மிஸ் பண்ண கூடாதுன்னு நினைக்கிற விது. ப்ளீஸ், அவன் வந்துட்டுமே. நீயும் ரொம்ப நேரமா வந்துருவாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. டைம் ஆச்சுல, எப்போ வருவாங்கன்னு தெரியாம எப்படி வெயிட் பண்றது? பாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த ஒருத்தருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாம கேக்க கட் பண்ணிருவோம். உன் ஃப்ரெண்ட் வரும்போது வரட்டுமே. எல்லாரும் பசியோட வந்திருப்பாங்க. கேக் கட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போவாங்க. விது விது, ப்ளீஸ் விது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அவங்க கண்டிப்பா வந்துருவாங்க. நானும் எங்க இருக்கீங்கன்னு கேட்டுட்டேன். கிளம்பிட்டாங்களாம், கார்ல வந்துட்டு இருக்காங்களாம். பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாங்க விது. அவங்க வரும்போது நான் ஆல்ரெடி கேக் வெட்டி இருந்தா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க விது.
சரிம்மா, அவ பிறந்த நாள், அவளுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறாளோ அவங்கெல்லாம் கூட இருந்தா தானே நல்லா இருக்கும். அவங்க வரட்டும், நாம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். 4 to 5 வரைக்கும் நல்ல நேரம். மணி இப்போ 4:15 தான் ஆகுது. இன்னும் 3/4 மணி நேரம் டைம் இருக்குமா? வெயிட் பண்ணுவோம். சார் டயர் ரொம்ப கிழிஞ்சிருக்கு, பஞ்சர் ஓட்ட முடியாது, டயர் தான் மாற்றணும். என்னது டயரை மாத்தணுமா? இப்போ புது டயர் வாங்கிட்டு வந்து மாற்றணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? மாற்றலாம் சார், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். இங்கே பக்கத்தில் கடை எதுவும் இல்லை, தூரமாக தான் போகணும். அதுக்கு வண்டி எடுத்துகிட்டு வரணும். எப்படியும் ஒரு 1 hour ஆகும் சார். 1 hour ஆகுமா? ஐயோ,